வணக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சென்செக்ஸ் ஒரு புது சாதனையை எட்டியுள்ளதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல். முதல் முறையாக 75,000 லெவலை கடந்திருக்கு. இன்ட்ராடேல 75,124 வரைக்கும் போனது. 70லிருந்து 75,000 எட்டுவதற்கு 4 மாதங்கள் எடுத்துக்கொண்டது சென்செக்ஸ். கடந்த 10,000 புள்ளிகளை 9 மாதத்தில் கடந்திருப்பதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அனலிஸ்ட் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? முதல் காரணம் இப்போ ஏர்னிங்ஸை அறிவிக்க போகிறாங்க. நிறுவனங்கள் அவங்களோட ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. எதிர்பார்த்ததை காட்டிலும் வலுவான ரிசல்ட்டை அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ ப்ரீ எலெக்ஷன் ரேலியாக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். டாடா குரூப் அவங்களுடைய அடுத்த ஐஃபோன் ஆலையை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பெகட்ரானுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஆலையில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க டாடா நிறுவனம் மற்றும் பெகட்ரான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முன்னே அவங்க வாங்கினது விஸ்ட்ரன் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. விஸ்ட்ரன் டீலை விட கம்மியாகத்தான் இந்த டிரான்சாக்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீல் அடுத்த 2லிருந்து 3 மாதத்திற்குள்ளார முடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3046. தற்போதைய லெவலிலிருந்து 3.4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தற்போது ஒரு அப்டேட்டும் இருக்கு. நிதியாண்டு 2024 22,500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான வீடுகளை விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்க இந்த இயர் துவக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க? 60 கைடன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த கைடன்ஸை காட்டிலும் 61% அதிகமாக அவங்க விற்பனையை நடத்தி இருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது விற்பனை 84% அதிகரிச்சிருக்கு. ஒரு ஆண்டில் இவ்வளவு அதிகமாக விற்பனை நடத்தின ஒரு லிஸ்டட் கம்பெனி இந்தியாவில் இதுதான் முதல் முறைன்ற ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் Q4க்கான சேல்ஸ் பார்க்கும்போது 5,000 வீடுகளை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 9,500 கோடி ரூபாய். ஏபி கேபிட்டல் குறித்து ரெலிகார் புரோக்கிங் என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க? பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 245. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 1லிருந்து 2 மாதங்கள். ஆக்சிஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பெயின் கேபிட்டல் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்க? பிளாக் டீல் நடந்திருக்கு. 3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பெயின் கேபிட்டல் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உறுதி செய்யல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டேட்டா கிடைக்கும். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. அதற்காக அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ஒரு ஷேருக்கு 119 ரூபாய் ஃப்ளோர் பிரைஸ். ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அபராதம் விதிச்சிருக்காங்க கம்பெனி மீது 20 லட்சம் ரூபாய். என்ன குற்றச்சாட்டு? முதல்ல யார் மீது விதிச்சிருக்காங்க? அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ஈடல்வைஸ் டோக்கியோ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மீது அபராதம் விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல மாற்றம் இருந்திருக்கு. அதற்கான அனுமதி அவங்க பெறல IRDAI கிட்ட இருந்து. அதற்காகத்தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். யாஷோ இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. குஜராத் தஹேஜ்ல அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய திறன் 20,000 MTPA. 470 கோடி ரூபாய் செலவில் தான் இந்த ஆலையை அமைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்த பட்ஜெட் 400 கோடி ரூபாய். ஆனால் 470 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க யாஷோ இண்டஸ்ட்ரீஸ். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஒரு மருந்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து புதுச்சேரி ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. சின்க்ளேர் ஹோட்டல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஷேர்ஸை NSEல லிஸ்ட் செய்வதற்கான அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சின்க்ளேர் ஹோட்டல்ஸ். அஜ்மேரா ரியாலிட்டி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. நிதியாண்டு 2024 முழு ஆண்டிற்கான சேல்ஸ் 1000 கோடி ரூபாயை கடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணிக்கை 1017 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 21% அதிகரிச்சிருக்கு. நாட்கோ ஃபார்மா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. தெலங்கானா ஆலையில் USFDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னவே ஆய்வு நடத்தி இருந்திருக்காங்க. கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்க்கான ஆய்வு நடத்தி இருந்திருக்காங்க. இப்போ வார்னிங் லெட்டர் கிடைச்சிருக்கு USFDA கிட்ட இருந்து இந்த தெலங்கானா ஆலைக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாட்கோ ஃபார்மா.
டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் மும்பையிலிருந்து போலீஸ் கமிஷனர் நவி மும்பை கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு $0.52 கோடி. மாருதி சுசுகி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மானசர் ஆலையில் உற்பத்தி திறனை அவங்க விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. கூடுதலாக 1 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியும். இப்போ ஒட்டு மொத்தமா அந்த ஆலையிலிருந்து 9 லட்சம் வாகனங்கள் ஆண்டிற்கு உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுசுகி. மாருதி சுசுகி குறித்து மார்கன் ஸ்டான்லி என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க? ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 14,322. தற்போதைய லெவலில் இருந்து 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 480. 24% தற்போதைய லெவலில் இருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜேபி மார்கன். ஹிந்துஸ்தான் காப்பர் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல 10% அதிகரிச்சிருக்கு. கடந்த 4 மந்த்ல இதுதான் அதிகமாக போயிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, காப்பருடைய விலை அதிகரிச்சிருக்கு. 15 மாத ஹைல காப்பர் விலை இருப்பதாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஏப்ரல் 19 ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. கூடவே ஃபண்ட் ரைசிங் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பேடிஎம்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் $400 ஒரு ஷேருக்கு. கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1785. தற்போதைய லெவலில் இருந்து 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் விரைவில் ரிசல்ட்டை அறிவிக்க இருக்கிறாங்க. வல்லுநர்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்குமா ஐடி ஸ்டாக்ஸில் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. டிசிஎஸ் ஏப்ரல் 12 ரிசல்ட் வெளியிடுறாங்க. இன்ஃபோசிஸ் ஏப்ரல் 18. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ஏப்ரல் 26 வெளியிடுறாங்க ரிசல்ட்டை. சிஎல்எஸ்ஏ அண்மையில் டிசிஎஸ் மற்றும் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸை ரேட்டிங்கை அவங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. செல் ரேட்டிங்லேருந்து அண்டர் பர்ஃபார்மாக உயர்த்தியிருந்தாங்க. சிஎல்எஸ்ஏ டெக் மஹிந்திராவையும் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அவுட் பர்ஃபார்ம்லேருந்து பையாக உயர்த்தியிருந்தாங்க. ஜேபி மார்கன் அண்மையில் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க ஓவர் வெயிட்டாக. அதே போல எல்டிஐ மைண்ட்ரி மற்றும் கேபிஐடி டெக்னாலஜிஸும் அண்டர் வெயிட்லேருந்து நியூட்ரலாக அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ரெலிகர் புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1150, ஸ்டாப் லாஸ் 1040. எஸ்காட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 3350, ஸ்டாப் லாஸ் 2920. கெயில் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 218, ஸ்டாப் லாஸ் 190. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 940, ஸ்டாப் லாஸ் 845. நுரேஷ் மெரானி இண்டிபெண்டன்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட், அவருடைய ரெக்கமெண்டேஷனில் ஐஷர் மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 4500, ஸ்டாப் லாஸ் 4130. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 950, ஸ்டாப் லாஸ் 860. ஐடிஎஃப்சிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 130, ஸ்டாப் லாஸ் 118. குனால் போத்ரா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3910, ஸ்டாப் லாஸ் 3775. ஹெச்இஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2300, ஸ்டாப் லாஸ் 2000. எஸ்டிபிஎல்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 340, ஸ்டாப் லாஸ் 300. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.